This is Ranjit. லாஸ்ட் வீடியோவில் நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பைத்தனை பற்றி பார்த்துருப்போம் அண்ட் ஆப்ரேட்டர்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ் ரொம்ப முக்கியம் பைத்தனை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் என்ன மாதிரி டேட்டா நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து நம்பர்ஸாக இருக்க போதா, இல்லை ஆல்ஃபபெட்ஸாக இருக்க போதா, இல்லை டெசிமல் வேல்யூஸாக இருக்க போதா அப்படிங்கிறது எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யூசர் கிட்டேருந்து வாங்குறது, ரைட்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பைத்தானில் இருக்கிற சில டேட்டா டைப்ஸை இன்டெப்த்தாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், a is equal to 50 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணவும் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு பிரிண்ட் ஆஃப் என்ன வேரியபிளோடது பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் 50 அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஏன்னா ஏல 50 தான் இருக்குது இல்லையா? ஃபைன். இப்போது எனக்கு இந்த 50 அப்படிங்கிற டேட்டா இந்த மாதிரி டைப்பில் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணணும். ஆஸ் ஐ நோ தட் அது ஒரு நம்பர் அப்படிங்கிறது. பட் ஆனால் டெக்னிக்கலி அதை நாம் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ கேன் கோ வித் print of type of a. அப்போ print of type of a அப்படின்னு நான் போகும்போது ஏல என்ன டேட்டா டைப் இருக்கோ, என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் ஆகிருக்கோ தட் வில் பி மை அவுட்புட். ஸோ அப்போது இன்டீஜர் ஃபார்மேட்டில் இருந்திருக்கு, அதை நாம் இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். அப்போது இன்டீஜர் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே பார்த்துடலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், or else it is going to be a நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அது ஹோல் நம்பராக இருக்கும். ஹோல் நம்பர் இன் த சென்ஸ் லைக் 20, 30, 67, 78, 99, 1001 இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஹோல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இன்டீஜர் அந்த ஃபார்மேட் இருக்குது அப்படின்னா அதோட டெஃபினிஷன் அது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம், பட் அது ஹோல் நம்பராக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். It is of minus 45, 450 அப்படின்னு வச்சுக்கிறேன். சேம் as it is print of type of r அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோடத பார்த்தீங்க அப்படின்னாலுமே it is considered as your integer. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்டீஜர் அப்படிங்கிறது என்ன புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கம்மிங் பேக் வித் நெக்ஸ்ட் டேட்டா டைப். அப்போது அதுக்கு அனதர் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், b is equal to somewhat 67.34 அப்படின்னு நம்ம சொல்லணும். 67.34. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன், பிரிண்ட் ஆஃப் b. அப்போது இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஐ எம் யூஸிங் த பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் எஸ் இட் இஸ் ஆஃப் b. இப்போது எப்பயுமே ஒரு நம்பர் டெசிமல் வேல்யூவில் இருக்குது இல்லை டெசிமலில் வச்சுருக்கு அப்படின்னா then we can say that as your float. ஸோ float அப்படிங்கிறது எப்பயுமே இந்த டெசிமல் வேல்யூஸில் மட்டும்தான் இருக்கும். that is of your 1.3 இல்லை -1.3 வாட் எவர் இட் இஸ் ஆஃப். அப்போது இன்டீஜருக்கும் ஃப்ளோட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னா, இன்டீஜர் ஹோல் நம்பராக இருக்கும், ஆஸ் யூஷுவல் அது நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். பட் ஆனால் ஃப்ளோட் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி அ டெசிமல் வேல்யூஸ் அலோன். ஸோ ஃப்ளோட் டெசிமல் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவுமே பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ரிகார்டிங் தி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஸோ ஆன். அண்ட் ஃப்ளோட்டை பற்றியும் கிடச்சிருக்கும், இன்டீஜரை பற்றியும் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இட்ஸ் a very important thing, that is string format. அப்போ string format அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it is an double quotation or single quotation இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம string அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் m is equal to double quotation of 3.4 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்போ இதோட டைப்பை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா as usual type of m அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல அது ஸ்ட்ரிங் அப்படின்னு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, அப்போ 3.4 அப்படிங்கிறது டெசிமல் தானே, அது எப்படி நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகுது அப்படின்னா, நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி
டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன் இருந்தாலே தென் தட் இஸ் செட் டு பி as your ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுன்னு சொல்லியிருக்கேனா. ஸோ அப்போது இந்த இடத்துல 3.4 அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ ஃப்ளோட் நம்பர், இட் இஸ் அ ஸ்ட்ரிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் யோர் கண்டென்ட் here. அண்ட் டபுள் கொட்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? நோ, we can use the single quotation also, which is 400 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட டைப் நான் பார்க்குறேன், நான் டைப் ஆஃப் n அப்படின்னு சொல்லிட்டு the class of str அப்படிங்கிறது வந்துடும். ஓகே, ஸோ இது எல்லாமே லைக் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிற சில கண்டென்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to discuss about, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், லைக் இன்டீஜரை பற்றி பார்த்தாச்சு, ஃப்ளோட்டை பற்றி பார்த்தாச்சு, அண்ட் ஆஸ் வெல் as ஸ்ட்ரிங்கை பற்றியும் பார்த்தாச்சு, ரைட்? ஸோ we have complete the data types here. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to have the term called keywords. ஸோ கீவேர்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி let me have an example. ஸோ அதாவது TN, ஸோ லைக் 07M 4000 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஹோப் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு வண்டியோட நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்? எஸ். ஸோ டிஎன் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் யோர் தமிழ்நாடு, 07 இன் த சென்ஸ் அந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லை அந்த ஏரியா லொக்காலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லிப்போம். எம் இன் த சென்ஸ் இட் இஸ் ஆஃப் யோர் சீரியஸ் நம்பர், கரெக்டாக? இப்போது ஏபி லைக் A to Zலேருந்து எந்த காம்பினேஷனெல்லாம் வரலாம். ஸோ ஏபி, சிஎக்ஸ், ஸோ சிடி, இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லையும் வரலாம். அண்ட் இந்த நம்பர் 4000 அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் அப் டு யோர் விஷ், கரெக்டாக? இப்போ நான் கம்பெனி கொடுக்குற நம்பரும் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஓன் ரிஸ்கில் நம்ம எடுத்துப்போம் இல்லையா, பைசா அதிகமாக பே பண்ணி நம்ம வண்டிக்கோ இல்லை வந்துட்டு காருக்கோ நம்ம எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஓகே, இதுலையே இங்கே சொல்ல வரீங்க அப்படின்னா இந்த நம்பர் எல்லாமே ஓகே, இந்த ஆல்ஃபபெட் இருக்கு இல்லையா, இதில் என்ன சொல்லியிருந்தேன், இட் வில் பி ஹேவிங் த காம்பினேஷன் டு A to Z அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பட் ஆனால் ஆஸ் அ பப்ளிக்காக என்ன பண்ண மாட்டாங்க, ஜி அப்படிங்கிற ஒரு ஆல்ஃபபெட்டை பப்ளிக்கு கொடுக்க மாட்டாங்க. வை? பிகாஸ் இட் இஸ் ஃபார் த கவர்மெண்ட் பீப்புள். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த கீவேர்ட்ஸும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் we have a 33+ of keywords are there. ஓகே, அந்த கீவேர்ட்ஸை நான் என்ன பண்ண முடியாது, ஐ கேனாட் யூஸ் இட் ஃபார் மை ஓன் திங். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன 33+ keywords அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இப்போ எல்ஸ் அப்படின்னு இருக்கு, அதுவுமே என்னது ஒரு கீவேர்ட்ஸாக தான் கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த சாப்டர்ஸ் எல்லாமே எனக்கு அப்கமிங் யூஸ் ஆக போகிற என்னோட அடுத்த டாப்பிக்காக நான் யூஸ் பண்ண போகிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ ஹோப்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.